இந்தியாவின் சொந்த ஜிபிஎஸ் என்று அழைக்கப்படும் நாவிக் செயற்கைக்கோள் கூட்டமைப்பு இப்போது ஒரு இக்கட்டான நிலையில் இருப்பதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. 1999 கார்கில் போரின் போது அமெரிக்கா நமக்கு ஜிபிஎஸ் தரவுகளை தர மறுத்தது. அந்த பாடத்தைக் கொண்டு உருவானதுதான் நமது நாவிக். இதுவரை 11 செயற்கைக்கோள்களை இஸ்ரோ ஏவியுள்ளது. ஆனால் தற்போது வெறும் 3 செயற்கைக்கோள்கள் மட்டுமே முழுமையாகச் செயல்படும் நிலையில் இருப்பதாகச் சொல்லப்படுகிறது. இருப்பிடத்தைக் கண்டறிய குறைந்தபட்சம் 4 செயற்கைக்கோள்கள் தேவை. ஆனால் சமீபத்தில் செயற்கைக்கோளின் அட்டாமிக் கிளாக் பழுதானதால் இந்த சேவை பெரிய பாதிப்பை சந்தித்துள்ளது. 2ஆம் தலைமுறை செயற்கைக்கோளான ENVS-02 தவறான சுற்றுப்பாதையில் செலுத்தப்பட்டது ஒரு பெரிய பின்னடைவு. மேலும் இஸ்ரோவிடம் குறைந்த ஏவுதல் வேகம், போதிய நிதி இன்மை மற்றும் ககன்யான் போன்ற மற்ற பெரிய திட்டங்களில் கவனம் செலுத்துவது போன்ற காரணங்களால் நாவிக் திட்டத்தை சீரமைப்பதில் சுணக்கம் ஏற்பட்டுள்ளது. அமெரிக்காவின் ஜிபிஎஸ்க்கு மாற்றாக இந்தியாவின் பாதுகாப்பு மற்றும் பொது தேவைகளுக்காக உருவாக்கப்பட்ட இந்த திட்டம் இப்போது வேகமாக பலவீனமடைந்து வருகிறது. இந்தியா தனது சொந்த நேவிகேஷன் அமைப்பை மீட்டெடுக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு இந்தியரின் விருப்பம். இஸ்ரோ மீண்டும் பழைய பலத்துடன் மீண்டு வரும் என நம்புவோம்.